ஆவியினால் என்னை நடத்திடவென்றே ஆவியின் வார்த்தைகள் தந்தே. ஆவியினால் என்னை நடத்திடவென்றே ஆவியின் வார்த்தைகள் தந்தே. ஆவியில் நிரம்பி குதித்திடுவேன் உம்மை அயல்மொழி வார்த்தைகள் பேசி. ஆவியில் நிரம்பி துதித்திடுவேன் உம்மை அயல்மொழி வார்த்தைகள் பேசி. நினைப்பேன் உம்மையே துதிப்பேன் தினமும் புதிதாய் வரங்கள் வேண்டி. கொடுப்பீர் எனக்கே குழைப்பேன் உமக்கே வருகையின் நாளை நினைத்தேன். வந்திடுவீர் வானத்திலே விண்ணுலக தூதருடன். வந்திடுவீர் வானத்திலே விண்ணுலக தூதருடன். வருகையில் உம்முடன் அழைத்திட என்னை மனப்புறத்தில் வலக்கரத்தால் அணைத்திடுவீர். அருள்நாதர் இயேசுவுக்கென் வணக்கம். அருளே பொருளே ஆவியின் வடிவே. அருளே பொருளே ஆவியின் வடிவே. அருள்நாதர் இயேசுவுக்கென் வணக்கம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 40 முதல் 58 வரை. தியானத்தின் தலைப்பு உலகத்தின் பெருமதி. தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனியுள்ளவனுமாயிருந்தபடியினால் அவனை அசட்டை பண்ணினான். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் வசனம் 42. பருமனான ஒருவனும் மெலிந்த உருவம் கொண்ட ஒருவனும் நண்பர்களாக இருந்தனர். முதலாம் அவன் குத்து சண்டைகளுக்கு போய் ஜெயித்து வருவான். இதை அவனது நண்பன் பார்த்து ரசிப்பான். ஆனால் இவனுக்கோ தனது நண்பன் குத்து சண்டைக்கு போனால் எப்படி இருக்கும் என்று பார்க்க ஒரு ஆசை வந்தது. ஒரு நாள் யார் குத்து சண்டைக்கு வருகிறீர்கள் என்று அழைப்பு விடுவிக்கப்பட்ட போது அந்த வீரன் தன் நண்பன் உட்கார்ந்திருந்த இருக்கையின் கீழாக ஒரு ஊசியினால் குத்தினான். வலி தாங்க முடியாத நண்பன் திடீரென எழும்பவும் அவனை முன்னே தள்ளிவிட்டார்கள். அவனோ மூக்குடைந்தவனாய் திரும்பி வந்து தனது நண்பனை நொந்து கொண்டான். உலக பார்வையில் எதற்குமே ஒரு தகுதியும் தோற்றமும் திறமையும் வேண்டும். அதைத்தான் அன்று கோலியாத்து தாவீதிடம் தேடினான். அது காணப்படவில்லை. அவன் இளைஞனாயிருந்தான். அத்தோடு சிவந்த மேனியுள்ளவனும் அழகானவனாயும் காணப்பட்டான். பொதுவாக போர் வீரர்கள் வெயில் மழை என்று பாராமல் யுத்த பயிற்சிகள் செய்து தமது உடலை திடகாத்திரமாக வளர்த்து வைத்திருப்பார்கள். ஆகையால் அவர்கள் சிவந்த மேனியுடன் அழகாக தோற்றமளிக்க சாத்தியமே இல்லை. எனவே கோலியாத்து தாவீதை கண்டதும் அவனை அசட்டை பண்ணி, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று கேட்டான். யுத்தம் செய்வதற்கு உலகம் எதிர்பார்க்கும் தகுதிகள் தாவீதிடம் உண்டோ என்று கோலியாத்து தாவீதின் தோற்றத்தையே பார்த்தான். தாவீதோ வெளி தோற்றத்தில் ஒரு யுத்த வீரனைப் போல தோன்றாவிட்டாலும் அவனது உள்ளான மன உறுதியும் தேவன் மீது அவன் கொண்டிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையும் தேவனோடு அவனுக்கு இருந்த உறவு பிணைப்பும் எப்படிப்பட்டது என்பதையும் கோலியாத்து அறிந்திருக்கவில்லை. அந்த நம்பிக்கைத்தான் கோலியாத்துக்கு முன்பாக, அதுவும் விருத்த சேதனமற்ற தேவனுக்கு பயப்படாத ஒருவன் முன்பாக துணிந்து நிற்க தாவீதுக்கு திராணியை கொடுத்தது. தாவீது தைரியமாகவே தலை நிமிர்ந்து நின்றான், வென்றான். பிரியமானவர்களே, பெருமதிப்பானவையே தகுதியானவை என்று உலகம் எடை போடுகின்ற அந்தஸ்து, பணம், அழகு, செல்வாக்கு எதுவும் நம்மிடம் இல்லாதிருக்கலாம். ஆனால் நாம் தேவ பார்வையில் விலையேற பெற்றவர்களும் விசேஷமானவர்களும் என்பதை மறக்கக்கூடாது.
உலகமும் உலகத்தாரும் நம்மை அற்பமாக பார்க்கும்போது சோர்ந்து போகக்கூடாது. ஏனெனில் நமது தகுதியும் பெருமதிப்பும் நமது கர்த்தரே. அவருக்கு முன்பாக கோலியாத் எப்படி நிற்பான்? ஆகவே எது நம்மை எதிர்த்தாலும் தேவ பலத்தோடும் விசுவாசத்தோடும் எதிர்கொள்வோம். கர்த்தர் நமக்காக நிற்பார். ஜெபம் செய்வோமா? அன்பின் தேவனே, எனது பெருமைகளை இன்றே அழித்து போடும். உலகம் எதிர்பார்க்கும் தகுதிகள் என்னில் இராவிட்டாலும் நீரே என் தகுதியும் பெருமதிப்பாகவும் இருப்பதினால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.